இன்றைக்கி நான் என்ன கதை சொல்ல போகிறேன்னா, எலி இரும்பை தின்றது. ஒரு பட்டணத்தில் 2 செட்டிமார்கள் இருந்தார்கள். இரண்டவரும் உண்மையான நண்பர்களாக இருந்து வந்தார்கள். ஒரு கட்டத்தில் ஒரு நண்பன் வெளிநாடு செல்ல வேண்டி இருந்தது. வேலை விஷயமாக வெளிநாடு செல்ல வேண்டி இருந்தது. அதனால் வெளிநாடு சென்று விட்டான். அப்படி வெளிநாடு செல்லும்போது தன்னுடைய இருந்த 1000 துலாம் இரும்பை தன் நண்பனிடம் ஒப்படைத்துவிட்டு, நாம் அறுவரும் பாதுகாத்துக்கொள் என்று சொல்லி திரும்ப சொல்லிவிட்டு வெளிநாடு சென்று விட்டான். சரி என்று இந்த நண்பன் ஏற்றுக்கொண்டு சரி என்று ஒப்புக்கொண்டான். ஒரு நாள் அந்த நண்பனும் வெளிநாடு சென்ற நண்பன் திரும்பி வந்தான். திரும்பி வந்தபோது என்னுடைய 1000 துலான் இரும்பை எங்கே என்று கேட்டான். அதற்கு தன்னுடைய நண்பன் சொன்னான், அந்த இரும்பை எல்லாம் எலி தின்று விட்டது என்று கூறிவிட்டான். அப்படியா என்று அவன் மனம் வருத்தப்பட்டு சென்று விட்டான். தானும் வீடு சென்று விட்டான். ஒரு நாள் அதே போல் மறுபடியும் அவர்கள் 2 பேரும் நண்பனாகவே தொடர்ந்தார்கள். ஒரு நாள் வெளிநாடு சென்ற நண்பன் தன் நண்பன் வீட்டுக்கு வந்தான். வந்தபோது அவனும் உபசரித்து, என்ன செய்து கொண்டிருக்காரு, நான் குளத்திற்கு குளிக்க செல்ல போகிறேன், உன்னுடைய மகனையும் அழைத்து செல்லவான்னு கேட்டான். சரி, நீ அழைத்து செல்லு என்று கூப்பிட்டுவிட்டான். தன்னுடைய நண்பனுடைய மகனையும் அழைத்து 2 பேரும் குளத்திற்கு குளிக்க சென்றார். குளத்திற்கு குளிக்க செல்லும்போது அந்த நண்பனுடைய மகனை ஒரு செடி ஓரத்தில் ஒதுக்கி பதுக்கி வைத்துவிட்டு தன் வீடு திரும்பினான். குளித்துவிட்டு வீடு திரும்பினான். வீடு திரும்பவும் என்னுடைய குழந்தை எங்கே என்று கேட்டான். அதற்கு இந்த நண்பன் சொன்னான், உன்னுடைய குழந்தையை பருந்து தூக்கி விட்டு போயிட்டு அப்படி சொன்னான். பருந்து எப்படி குழந்தையை தூக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னான். 2 பேருக்கும் வாய் சண்டை முட்டி பஞ்சாயத்துக்கு சென்று விட்டார்கள். பஞ்சாயத்தில் எல்லாரும் கூடி என்ன வழக்கு என்ன என்று விசாரித்தார்கள். அப்படி சொல்லும்போது, என்னுடைய 1000 துலான் இரும்பை எலி திங்கும்போது இந்த குழந்தையை பருந்து எப்படி தூக்காமல் இருக்கும், நீங்களே தீர்ப்பு கூறுங்கள் என்று இந்த நண்பன் கூறினான். அப்படி என்றால் என்னன்னு விசாரிக்கும் போது அந்த 1000 துலான் இரும்பையும் அந்த நண்பன் அவன் வெளிநாட்டு சென்ற உடனே விட்டு இருந்திருந்தான். அதன் பிறகு அவர்கள் பஞ்சாயத்து தலைவர்கள் எல்லாம் ஒன்று கூடி, நீ அந்த 1000 துலாம் இரும்பை உன்னுடைய நண்பனுக்கு திருப்பி கொடு, உன்னுடைய குழந்தையை அவன் திருப்பி உனக்கு தருவான் என்று தீர்ப்பு கூறிவிட்டார்கள். உடனே அவனும் சம்பாதித்து 1000 துலாம் இரும்பை வாங்க சென்றான். அவன் விற்கையில் அந்த இரும்பு விலை குறைவாக இருந்தது. இப்போ அந்த இரும்பு நிறைய விலை கொடுத்து வாங்கி தன்னுடைய வீடு வாசல் எல்லாம் விற்று அந்த 1000 துலாம் இரும்பை இப்போ தன் நண்பனுக்கு வாங்கி கொடுத்து விட்டு தன் குழந்தையை திரும்ப பெற்றான். இதிலிருந்து உங்களுக்கு நீதி என்ன தெரியும் என்றால், வஞ்சகம் செய்வர்கள் வாழ மாட்டார்கள். கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் குக்கு டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பாய்.